சோழவந்தான் தொகுதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. தொடக்கத்தில் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மாறி மாறி முன்னிலை வகித்தாலும் இறுதிச் சுற்றில் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழ்ச்செல்வி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இந்த தோல்வியை சேதுவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வெற்றிச் சான்றிதழ் வாங்கச் செல்லும் தமிழ்ச்செல்வி அங்கிருந்த சேதுவை நேருக்கு நேர் சந்தித்து தனது ஆவேசத்தை பகிர்கிறார். நான் ஜெயிக்க மாட்டேன் என்று சவால் விட்டீர்களே, இப்போது எங்கே முகம் வைத்துக் கொள்வீர்கள் என்று கேட்கும் அவர் சேதுவின் குடும்பத்தினர் தன் மீது சுமத்திய பழிகளை ஒவ்வொன்றாக மறுக்கிறார். குறிப்பாக சக்தியின் திருமண விஷயத்தில் தனக்கு தொடர்பு இல்லை என்றும் உண்மையை நிரூபிக்கும் காலம் வரும் என்றும் எச்சரிக்கிறார். தோல்வியால் ஆத்திரமடைந்த சேது வீட்டுக்கு வந்து பொருட்களை அடித்து உடைக்கிறார். ஈஸ்வரியும் சித்திராவும் தமிழ்ச்செல்வியின் வெற்றியை பெண்களின் வாக்குகள் என விமர்சிப்பதோடு எப்படியாவது இடைத்தேர்தல் கொண்டு வந்து மீண்டும் சேதுவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என திட்டம் தீட்டுகின்றனர். ஆனால் அப்பத்தா அவர்களை கண்டித்துச் சேதுவை அமைதிப்படுத்துகிறார். ராஜாங்கமோ தான் வற்புறுத்தி சேதுவை தேர்தலில் நிற்க வைத்ததற்காக வருத்தம் தெரிவிக்கிறார். அடுத்த நாள் MLA-வாக பதவி ஏற்க வேண்டிய நிலையில் தமிழ்ச்செல்விக்கு திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது. செல்லப்பாண்டியும் வசந்தியும் அவரை அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்கின்றனர். தமிழின் உடல்நிலை மற்றும் இரட்டை பிள்ளைகள் என்பதால் பிரசவம் சிக்கலாகிறது. மருத்துவர்களின் ஆலோசனையின்படி சிசேரியன் செய்யப்பட்டு தமிழுக்கு ஓர் ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கின்றன. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு ஓடிவரும் அப்பத்தா அழகிய இரு குழந்தைகளையும் கண்டு மகிழ்ச்சியடைகிறார். அதே சமயம் இந்த குழந்தைகளை சேது வந்து பார்க்க வேண்டுமே என்ற ஏக்கம் அவர் மனதில் எழுகிறது. தமிழ்ச்செல்வி தாயாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் ஒரே நேரத்தில் தனது புதிய பயணத்தை தொடங்குகிறார். மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் சேதுவின் பிடிவாதமும் கோபமும் குறையவில்லை. அப்பத்தா சேதுவுக்கு போன் செய்து, ஐயா சேது, தமிழுக்கு ரெட்டை பிள்ளைங்க பிறந்திருக்கு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்குதுங்க, வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயா என்று உருக்கமாக அழைக்கிறார். ஆனால் தோல்வி தந்த அவமானத்தில் இருக்கும் சேது, அவ என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு நான் வரணும், அந்த பிள்ளைங்க எனக்கும் வேண்டாம், அவளுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்று போனை துண்டித்து விடுகிறார். அடுத்த நாள் இன்னும் தையல் காயமே ஆறாத நிலையில் தமிழ்ச்செல்வி தனது கையில் குழந்தைகளுடன் பதவியேற்பு விழாவுக்கு தயாராகிறார். இந்த நிலையில உனக்கு இது தேவையா தமிழ் என்று வசந்தி கேட்க, அம்மா, இது ஒரு பொண்ணா நான் ஜெயிச்ச வெற்றி இல்லை, என்னை நம்பி ஓட்டு போட்ட சோழவந்தான் மக்களோட வெற்றி, என் கடமையைச் செய்ய எனக்கு இந்த வலி ஒரு தடையா இருக்காது என்று கம்பீரமா பதில் சொல்கிறார். பதவியேற்பு விழா நடக்கும் இடத்திற்கு தமிழ்ச்செல்வி வருகிறார். மக்கள் அனைவரும் எங்க தொகுதி MLA வந்துட்டாங்க என்று கோஷமிட்டு வரவேற்கிறார்கள். தமிழ்ச்செல்வி மேடை ஏறி ஒரு கையில் குழந்தையை அணைத்தபடி நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உண்மையாக நடப்பேன் என்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார். தொலைக்காட்சியில் இதை பார்க்கும் ராஜாங்கம், இவ சாதாரணமான பொண்ணு இல்ல ஈஸ்வரி, தன்னம்பிக்கையோட சிகரம் என்று வியக்கிறார். பதவியேற்ற கையோடு தமிழ்ச்செல்வி தனது முதல் கையெழுத்தை பெண்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கோப்பில் இடுகிறார். அதே மேடையில், என் மீது வீசப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும், நான் தவறு செய்யவில்லை என்பதை இந்த சோழவந்தான் மக்களுக்கு விரைவில் நிரூபிப்பேன் என்று உறுதியளிக்கிறார். இதைக் கேட்டு அதிர்ச்சியடையும் ஈஸ்வரியும் சேதுவும் தமிழ்ச்செல்வியின் செல்வாக்கை குறைக்க அடுத்தடுத்த சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சக்தியும் ஜெனியும் தமிழுக்கு ஆதரவாக வந்து நிற்க குடும்பத்திற்குள் பெரிய போராட்டமே வெடிக்கத் தயாராகிறது. தமிழ்ச்செல்வி தனது பதவியையும் தாய்மையையும் குடும்பமானத்தையும் எப்படி காப்பாற்றப் போகிறார் என்பதே அடுத்தடுத்த திருப்பங்களாக அமையப் போகின்றன. தமிழ்ச்செல்வி பதவியேற்ற செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. ஒரு பக்கம் பாராட்டுக்கள் குவிந்தாலும் சேதுவின் கோபம் எல்லை மீறிப் போகிறது. பதவி ஏத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா, அவளை எப்படி அந்த நாற்காலியிலிருந்து கீழே இறக்குறேன்னு மட்டும் பாருங்க என்று ஈஸ்வரியிடம் சபதம் செய்கிறான் சேது. மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தமிழ் தன் தந்தை வீட்டிற்கு வருகிறாள். கையில் 2 குழந்தைகளுடன் வரும் மகளை பார்த்து செல்லப்பாண்டி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் ஊர் மக்கள் சிலர், புள்ளக்குட்டியோட வந்து நிக்கிறாளே, புருஷன் வந்து கூட்டிட்டு போகலையே என்று பேசும் பேச்சுக்கள் தமிழின் காதுகளையும் எட்டுகிறது. யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதே தமிழ், நீ இப்போ இந்த ஊருக்கே தாய் மாதிரி என்று வசந்தி அவளுக்கு தைரியம் சொல்கிறார். மறுநாள் தமிழ்ச்செல்வி தனது MLA அலுவலகத்திற்கு முதல் முறையாகச் செல்கிறாள். அங்கே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. சேதுவின் ஆதரவாளர்கள் சிலர் அலுவலகத்தின் முன்னால் நின்று, ஊழல்வாதியின் மகள் எங்களுக்கு MLA-வாக வேண்டாம் என்று கோஷமிடுகிறார்கள். இது சேதுவின் தூண்டுதலால் நடக்கிறது என்பதை தமிழ் உணர்ந்து கொள்கிறாள். அமைதியாக அலுவலகத்திற்குள் சென்ற தமிழ் அதிகாரிகளை அழைத்து, மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை என்று உத்தரவிடுகிறாள்.
அப்போது அங்கே ஆவேசமாக வரும் சேது, எம்எல்ஏ ஆயிட்டா பெரிய ஆளுன்னு நினைப்போ, எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புன உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்துகிறான். தமிழ் நிதானமாக எழுந்து, மிஸ்டர் சேது, இது அரசு அலுவலகம், இங்க உங்க அதிகாரத்தை காட்டாதீங்க. எங்க அப்பா நிரபராதின்னு எனக்கு தெரியும். உண்மையான குற்றவாளி யாருன்னு சீக்கிரம் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். அன்னைக்கு நீங்க தலைகுனிஞ்சு நிப்பீங்க என்று நெத்தியடியாக பதில் சொல்கிறாள். அதே சமயம் வீட்டில் ஈஸ்வரி ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டுகிறாள். தமிழின் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் விழாவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி குழந்தைகளை தமிழிடமிருந்து பிரிக்கச் சூழ்ச்சி செய்கிறாள். குழந்தைங்க நம்ம வீட்டு வாரிசு, அதை அவகிட்ட விடக்கூடாது என்று சேதுவின் மனதில் நஞ்சை விதைக்கிறாள். தமிழ்ச்செல்வி ஒருபுறம் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் மறுபுறம் தொகுதியின் வளர்ச்சியையும் எப்படி கையாளப் போகிறாள்? சேதுவின் சதித்திட்டங்களை முறியடித்து தன் தந்தையின் கரை படிந்த பெயரையும் தன் மீதான பழியையும் துடைப்பாளா? கதை விறுவிறுப்பாகத் தொடர்கிறது. தமிழ்ச்செல்வி அலுவலகத்தில் காட்டிய உறுதி சேதுவை இன்னும் சீண்டுகிறது. வீட்டுக்கு வந்த சேது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் முன்னாடியே அப்படி பேசுவா, அந்த தைரியத்தை முதல்ல உடைக்கணும் என்று கத்துகிறான். இதை கேட்ட ஈஸ்வரி, அவளுக்கு தைரியமே அந்த பிள்ளைங்கதான். அந்த வாரிசுகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அவ தானா அடங்கி நம்ம கால்ல வந்து விழுவா என்று ஒரு நச்சுத் திட்டத்தை போடுகிறாள். மறுபுறம் தமிழ்ச்செல்வி தனது தந்தை வீட்டிலேயே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழாவை எளிய முறையில் நடத்த முடிவெடுக்கிறாள். வசந்தியும் செல்லப்பாண்டியும் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்போது அங்கே யாரும் எதிர்பார்க்காத விதமாக அப்பத்தா வருகிறாரு. குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறப்போ அப்பன் இல்லாம எப்படி? சேது வரலனாலும் அவன் குடும்பத்து மூத்தவளா நான் இருப்பேன் என்று சொல்லி நெகிழ்ச்சி அடைய வைக்கிறார். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியின் மீதான பற்றால் தமிழரசன் என்றும் தமிழரசி என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். விழா நடந்து கொண்டிருக்கும் போதே சேதுவும் ஈஸ்வரியும் அங்கே ஆவேசமாக நுழைகிறார்கள். இந்த குழந்தைங்க எங்க வீட்டு ரத்தம், ஒரு குற்றவாளியோட வீட்ல எங்க வாரிசுகள் வளரக்கூடாது, பிள்ளைகளை இப்போதே எங்ககிட்ட ஒப்படைக்கணும் என்று சேது சத்தம் போடுகிறான். தமிழ்ச்செல்வி குறுக்கே நின்று, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வந்து பார்க்க கூட மனசில்லாத உங்களுக்கு இன்னைக்கு வாரிசு மேல திடீர்னு பாசம் வந்துருச்சா? இந்த குழந்தைங்க என்னோடது, என் வளர்ப்பில்தான் வளரும் என்று உறுதியாகச் சொல்கிறாள். போலீஸ் பாதுகாப்புடன் வந்த சேது, நான் இவங்க அப்பா, சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கு என்று மிரட்டுகிறான். ஆனால் தமிழ் அசரவில்லை. சட்டம் உங்க பக்கம் மட்டும் இல்லை மிஸ்டர் சேது. ஒரு தாயா, எம்எல்ஏவா, எனக்கு என் பிள்ளைகளை பாதுகாக்கவும் தெரியும், உங்களை சட்டப்படி சந்திக்கவும் தெரியும் என்று கூறி அவர்களை வெளியேற்றுகிறாள். இதற்கிடையில் ராஜாங்கத்தைப் பற்றிய உண்மையான ஆதாரங்களை திரட்டும் பணியில் தமிழின் நண்பர்கள் ரகசியமாக இறங்குகிறார்கள். ராஜாங்கத்தை சிக்க வைத்தது வேறு யாரும் இல்லை, அவருக்கு மிக நெருக்கமான ஒருவர்தான் என்ற திடுக்கிடும் தகவல் தமிழுக்கு கிடைக்கிறது. அந்த நபர் யார்? சேதுவின் குடும்பத்தில் இருக்கும் துரோகி யார்? தாய்மைக்கும் அரசியலுக்கும் இடையே போராடும் தமிழ்ச்செல்வி தன் பிள்ளைகளை காப்பதோடு தன் தந்தை மீதான பழியையும் எப்படி துடைக்கப் போகிறாள் என்பது கதையின் அடுத்த திருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.